முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் முருகனை மனசார நினச்சி ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் நம்பாத சில விஷயங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க. அதாவது அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையாக இருக்கலாம், டிவைன் எனர்ஜிஸோட நம்பிக்கையாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொன்ன நீங்கள் சில இடத்துல உங்களோட நம்பிக்கை ஏற்படுற மாதிரி சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். தானாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தவங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு போட்டி பொறாமையாக பார்த்துட்டே இருந்தவங்க, உங்களை எப்படியாவது டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எப்படியாவது உங்களுக்கு ரொம்ப எனிமிட்டியை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கவங்க, இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஏதாவது தப்பு செய்யவே அவங்க பயந்துக்குவாங்க. அவங்களோட கண்கள்லேயே ஒரு பய உணர்வு உங்களால் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப சைலண்டாக அப்படியே போயிடுறத உங்களால் கண்கூட பார்க்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல முருகனோட அருள் இருக்கு. அவ்வளோ அதிகமாக அருள் இருக்கனால தான் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய மின்னல்ல இருந்து வர மின்னல் ஒரு இடத்துல அடிக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். அந்த பாதுகாப்பே முருகன் உங்களுக்கு கொடுக்கறாரு. சோ வேலும் மயிலும் எப்போதும் முருகன் கூடயே இருக்க மாதிரி நீங்க எப்பவும் ஒரு பக்கத்திலேயே இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு முருகனை வேண்டுங்க. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு துணையா இருப்பாரு. ஓம் முருகா.